வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு பஞ்சம சனி காலத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே ஒரு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தொல்லை அதிகரிச்சிருக்கும். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட வீணான பழி இல்லாமல் உங்களை தேடி வந்திருக்கலாம். மனசில் ஒரு மனக்கவலைங்கிறது அதிகரிச்சிருக்கும். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி செய்கிறதா இருந்தால் கூட ஆரம்பத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்து பின்னாடி ஒரு நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஒரு நண்பனை நம்பி கூட இந்த காலத்தில் நீங்கள் ஒரு தொழிலை இறங்கலாம் நினச்சிங்கன்னா கூட அது ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதாவது, அதே மாதிரி நல்ல வாய்ப்பு வர மாதிரி வந்து கை நழுவு போகிறதாவது, இந்த மாதிரி இப்படி அடிக்கடி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொடர்ந்து எதையுமே ஒரு துணிந்து செய்ய முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு இந்த காலங்களில் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது, இனிமே தரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து ஏற்பட போகுதா, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே துலா ராசி அன்பர்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி கால புருஷனோட அங்கமைப்பில் அடிவெற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சுபராசி. இயல்பாகவே துலாராசி அன்புகள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அழகு, கலை உணர்ச்சி இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எப்போதுமே சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. நீதி தேவன் வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துலாராசியில் உச்சம் இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. நாட்டு நிர்வாகத்தில் திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம், எல்லாருக்கிட்டையும் மனிதநேயத்தோட பழகக்கூடிய குணம், இது எல்லாமே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டை ஏற்பட்டிருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பொதுவாகவே மூக்கு மூலியமா அழகாக தான் தோற்றளிப்பாங்க. உதடு கூட இவங்களுக்கு அழகாக தான் அமைஞ்சிருக்கும். துலாராசியில் பிறந்தவங்க நேர்மையாக தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. இவங்கள மாதிரியே மற்றவங்களும் நீதி நேர்மையோடு இருக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி யாராவது இவங்களுக்கு நெருக்கமானவங்க இல்லைன்னா அதிகப்படியான ஆத்திரங்கிறது கண்டிப்பாக வர்றது இயல்பு தான். தராசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போட உதவுதோ அந்த மாதிரி தான் இவங்க மற்றவங்கள எளிதாக எடை போட்டுருவாங்க. வசீகரிக்கக்கூடிய தோற்றம், உறுதியான பேச்சாற்றல், இதனாலேயே எல்லாரையும் இவங்க எல்லா சூழ்நிலையும் இவங்களால வெற்றிகரமாக கொண்டாட முடியும். எந்த சூழ்நிலையும் சந்தோஷமான மனநிலையில் எதிர்கொள்ளக்கூடியவங்க. சின்ன வயசுல நிறைய அனுபவம் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தொழிலாக இருந்தால் கூட அதை பற்றி தெரியலனாலுமே சின்ன வயசுலேயே அந்த தொழிலில் இறங்கிடுவாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள், துயரங்கள் ஏற்பட்டாலுமே தன்னோட விடாமுயற்சியால் அதை வெற்றிகரமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துலாராசி அன்புகள் கூட்டா தொழில் செய்ய தான் நீங்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவங்களுக்கு உதவுறதுல நீங்கள் சாமர்த்தியசாலி. அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எப்படிப்பட்டாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் செய்வீங்க. இதனாலேயே நீங்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்ககிட்ட மற்றவங்க பேசி ஜெயிக்குங்கிறது ஆகாத காரியம். தன்னோட சந்ததிக்காக நீங்கள் பெரும்பாலும் உங்கள் பொருளீட்டக்கூடிய வாய்ப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். பெரும்பாலும் துலாராசி அன்புகள் நீங்கள் குலதெய்வத்தை சரியாக கண்டுபிடிச்சு வழங்கிட்டு வர்றதும், அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவானை அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பெருமாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பெருமாள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் துலாராசி அன்புகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். தொடர்ந்து பஞ்சம சனி காலங்களில் சந்தித்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய துலாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாமே ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில். சொத்து வாங்குறது, விற்கிறதுல இருந்துட்டு வந்த தடை நீங்கிறது, திருமணம், சீமந்தம், இந்த மாதிரி அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதத்துல இருந்தே ஒரு நல்ல ஆதாயம் பெற போறீங்க. நல்ல நிறுவனத்திலிருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. மனதார இந்த காலத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வர பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர ரீதியாக நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி உங்களுக்கு மூத்த சகோதர வகையில் ஒரு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பழைய கடன் பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போதும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போக பாருங்கள். சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனசில் ஒரு வீணான சந்தேகம், இனம் தெரியாத கவலை, மறைமுகமாக ஒரு எதிர்ப்பு, வீண் பழிச்சலுங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். இது நிதர்சனமான உண்மை தான். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மனசில் இனம் தெரியாத கவலை ஏற்பட்டாலுமே கொஞ்சம் நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். அதே மாதிரி வீண் பழி எல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்.
தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி குடும்ப விஷயமா இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி உங்களுடைய கைங்கிறது ஓங்கி தான் நிற்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையதால் பெருமைங்கிறது உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். அதே மாதிரி புகுந்த வீட்டில் கூட உங்களுக்கு பெருமைங்கிறது கிடைக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் வேலை சுமையாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து சீக்கிரமாகவே விடுபட்டுருவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை மாதிரியான விஷயம் எல்லாமே இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. இருந்தாலும் இரவு நேரங்களில் நீங்கள் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது இல்லை. இதனால் கனவு தொல்லைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. இதனால் தேக ஆரோக்கியம் சீராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டத்தோடு செயல்பட்டு வாங்க. இதனால் ஒரு ஆர்வம் பிறக்கும். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவு பிறக்கும். கூடவே வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சுமூகமான நிலை ஏற்பட போகுது. பழைய விஷயங்கள் எல்லாமே, பழைய சரக்குகள் எல்லாமே விட்டு தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி வேலையாட்கள் கூட இனி உங்களுக்கு முழுசாக ஒத்துழைப்பு தர ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கூட இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஏற்படும். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சனி பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் தடுமாற்றங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் இதிலிருந்து விடுபடணும்னா ஆன்மீக செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வர பாருங்கள். உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வர பாருங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயரை அனுஷ நட்சத்திர நாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். மேலுமே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் தான் துளாராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் வீண் பழிகளால் நீங்கள் அவதிப்பட்டிருந்த சூழ்நிலை எல்லாமே மாறி மனக்கவலை எல்லாமே நீங்கும். ரொம்ப தூரத்துலேருந்து கூட உங்களுக்கு யோகங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய யோகம்னு அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இது வரைக்குமே உறவினர்கள் கூட உங்ககிட்ட வீணான சண்டையெல்லாம் போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இனி உங்ககிட்ட பிரியத்தோடு வந்து சேருவாங்கன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இனி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் கூட உங்கள் மனசறிஞ்சு தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்விங்கிறது ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். இதனால் உங்கள் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும்னு சொல்லலாம். குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. திருமண வாய்ப்பு, கெட்டி மேல சத்தம், இது எல்லாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி சகோதர ரீதியாக கூட தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். விலகி போன சொந்தம் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதால விலகி போன உறவுகள் எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் சில நேரங்களில் இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், ஒரு தொகை வருதுன்னா அடுத்த நிமிஷமே ஒரு செலவுங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த காலத்தில் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமானவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் இந்த காலத்தில் யோசித்து பேசிட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன குறைபாடு ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வெளி உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையான்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம்னு தொடர்ந்து மாற்றம் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துலேருந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையுமே நீங்கள் அனுமனுக்கு கண்டிப்பாக வெற்றிலை மாலை நீங்கள் அனுபவிச்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சால் சிறப்பு வழிபாடாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களில் இருந்தே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அதிர்ஷ்டமான நிலைமைங்கிறது ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிக அளவு ஒரு மாற்றம் பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீண் செலவுங்கிறது எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. புதிய நண்பர்கள் கிடைக்கிறதால அவங்களால நன்மை கிடைக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த நண்பர்களால் ஒரு மன சஞ்சலத்தில் நீங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே வரீங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சு வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் சிறப்பு. தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வருமானத்தை பற்றின கவலைங்கிறது வேண்டாம். ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாகவே நல்ல பேரை இது வரைக்கும் சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க. இதனாலே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வேலையை பொறுத்த வரைக்குமே வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேலை ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பயணமோ ஒரு பணமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை எல்லாமே கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிகளவு லாபம் கிடைக்கணும்னா நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கிறது அவசியம். அதற்குண்டான பலன்கிறது நிச்சயமாக கிடைக்கும். எதிரிகள் தொல்லைங்கிறது இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது.